காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டாப்புக்கு டூப்புக்கோட கிராண்ட் ஃபினாலே எபிசோடு வந்து எத்தனாவதுன்னா 20வது எபிசோடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து 2 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 30 மார்க்கு, செகண்ட் ரவுண்டுக்கு 70 மார்க்கு. ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாருமே கூப்பிட்டதுக்கப்புறம் குக்கெல்லாம் வந்து டாப் குக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்னா, சட்டம் என் கையில் இருந்து படக்குழுவினர்லேருந்து மைன் கோபி ப்ளஸ் சதீஷ் இவங்கெல்லாம் வராங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு இது பேரிங் எப்படின்னா, கன் இருக்கும், அந்த கன்னுக்குள்ளே ஒரு கலர் இருக்குது, அந்த கலர் பேண்டு வந்து டூப் குக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க தான் பேரிங் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்பிக்கு வந்து அதிர்ச்சி வந்தார். அதிர்ச்சி முகுந்து 2 பேர். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு 2 பேர் டூப் குக் அதிகமாக இருக்காங்க, ஒரு சிலருக்கு 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணார். ரெட் கலர் வந்து மார்க் ஆண்டனி கிட்ட போட்டு அவர் வந்தார். சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. விஷால் வந்து முகுந்தா போட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து விஜயன் மாஸ்டருக்கு தீபா வந்தாங்க. தீபாவுக்கு வந்து சவுண்டு அப்படி கூட வந்தாங்க. ப்ளூ கலர் அவங்களுக்கு கிடைச்சது. ராஜமாதா கிட்ட போட்டு வந்திருந்தார் தீபா. அதுக்கடுத்து சுஜாதா வந்து லைட் ப்ளூ கலர் வந்தது. அவங்களுக்கு வந்து பரத தீனா 2 பேரும் வந்தாங்க. அடுத்தது மனிஷாவுக்கு வந்து ஆரஞ்சு கலருக்கு வந்து கதிர் வந்து பாகுபலி கிட்ட போட்டு வந்தார். சூப்பராக இருந்தது. இப்போ சுபாஷுக்கு வந்து மஞ்சள் கலரு, புலிகேசி கிட்ட போட்டு ஜிபி முத்து வந்தார். அப்புறம் சைத்ராக்கு வந்து ரோஸ் கலரு, மோனிஷா வந்தாங்க, குஷி அந்த இதில் போட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எங்களுக்கு சமையல் மெயின் டாஸ்க் என்னென்னா, கொங்கு நாடு ப்ளஸ் அண்டு செட்டிநாடு, இந்த 2 தான் டாஸ்க்கு. இதில் வந்து செட்டிநாடு வந்து யுவஸ்ரீயும் சரவணன் அவங்க 2 பேர் வந்து செட்டிநாடு சூஸ் பண்ணிட்டாங்க. கொங்கு நாடு வந்து செருபாவும் சாய் இவங்க 2 பேர் சூஸ் பண்ணிட்டாங்க. மென்டர்ஷிப் 4 பேரில். சூப்பராக இருந்தது. வில்லங்க வந்து இந்த தடவை எப்படி கொண்டாந்தாங்கன்னா, அதிர்ச்சியோட தங்கச்சி வந்தாங்க, அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்து. மோனிஷா தங்கச்சி, தீனா அவங்களோட மனைவி வந்தாங்க. அதுக்கடுத்து ஜிபி முத்து அவங்களோட ஃபேமிலியும் வந்தாங்க. அவங்க மனைவி பசங்க 2 பேர் வந்தாங்க. கதிர் அவங்களோட அக்கா மாமா வந்தாங்க. அப்புறம் தீபாவோட கணவனும் அவங்க சிட்டி பையனு யாரோ ஒருத்தர் வந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அவங்க இதை எப்படி என்ட்ரன்ஸ் கொண்டு போனாங்கன்னா, இவங்கள்ட்ட டூப்புக்கிட்ட சொல்லி அவங்க என்ட்ரன்ஸ் செய்யணும். வந்திருக்கிற கெஸ்ட்டு வந்து இது பண்ணணும். சூப்பராக இருந்தது. ஃபன்னில் கண்டு பார்க்க அழகாக கொண்டு போனாங்க. சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு என்பி வந்து என்ன இருந்ததுன்னா, கொங்கு நாட்டில் வெள்ளை மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்தது. சைத்தாக்கு வந்து ரா மேங்கோ சட்னி, செட்டிநாடு மட்டன் சாப்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. விஜயன் மாஸ்டர் வந்து செட்டிநாடு பிரான் தொக்கு பண்ணியிருந்தாங்க. சுஜாதா மேம் வந்து கவுனி அரிசி பொங்கல் கற்கண்டு வடை அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. மனிஷா வந்து கோதுமை கட்கா சாஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க என்னென்னா, இந்த கிராண்ட் ஃபினாலேவுக்கு இது வந்து ஒர்த்தபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது இவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் சுபாஷ் வந்து ஈரோடு ஜப்பான் சிக்கன் பண்ணியிருந்தாங்க. இதில் எல்லாருமே சூப்பராக இருந்தது. அதுக்கு அடிப்படையில் ஃபஸ்ட் ரவுண்டோட மார்க் ரிசல்ட் வெளி பண்ணாங்க. சுஜாதா தான் ஃபஸ்ட்டு இடம், 26.5 மார்க்கு. ரெண்டாவது வந்து சைத்தோ 25 மார்க்கு. விஜயன் மாஸ்டர் 22 மார்க்கு. என்பி வந்து 22.5 மார்க்கு. மனிஷா வந்து 20 மார்க்கு. சுபாஷ் வந்து 19 மார்க்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் லீடிங் இருந்தது. அதுக்கடுத்து 2வது ரவுண்டு வந்து இவங்க வந்து ஒரு பேட்டர்ஸ், இவங்க தான் இதை தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் ஃபன்னல் கண்டு நல்லாவே கொண்டு போனாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, 7 இன்க்ரீடியன்ட் ஏதோ ஒன்று சம்மந்தப்படுத்ததாக கொண்டு வந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து இன்ட்ரன்ஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா, நம்ம சீரியல்லேருந்து எல்லாமே வந்தாங்க. கல்யாணி, நிக்கி, வைஷ்ணவி, ஸ்ருதி, அழகு, அப்புறம் ராஜபாண்டி இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தருந்தும் இவங்க கேதர் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். எப்படின்னா, முன்னாடி சேரில் உட்காந்துக்கணும். இவங்க அது மூலிமா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி பண்ணுறது தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மனிஷா பண்ணாங்க. மனிஷா பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, பிரிட்டோ தாய்லாந்துன்னு ஒன்று பண்ணாங்க. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, பரவாயில்ல. ஓவராலாக ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கடுத்து சுபாஷ் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கிங்ஸ்லிப்ஸ் பார்ட் ஆஃப் கிங்ஸ்லிப் ஜாப்பனீஸ் ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார் டிஷ்ஷு. பார்க்குறதுக்கு நல்லாவே ஃபன்னல் கட்டு சூப்பராகவே கொண்டு போனார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிளேஸ் இவங்க தான் பிடிக்கிறாங்க. செகண்ட் ரன்னர் யாருன்னா சைத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சைத்து வந்து லவ் அண்ட் பியூட்டியில் உள்ள ஒரு சிங்காரம் அண்டு வந்து டாப் குக் டூப்புக்கு கூட எப்படி சொல்கிறது, அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் உள்ளே போகிற மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த டிஷ்ஷாகவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ப்ளஸ் அவங்க என்ன சொல்ல வந்தாங்க கருத்துங்கிறது அழகாக சொல்லியிருந்தார். இது லவ் அண்ட் பியூட்டி எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு எப்படி மேலே வரணும், அதெல்லாமே தெளிவாக அழகாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து செகண்ட் ரன்னர் வந்து யாருன்னா விஜயன் மாஸ்டர் 7 டிஷ் காம்போ மாதிரி பண்ணியிருந்தார். ஒவ்வொரு டிஷ்ஷில் ஒவ்வொன்றில் என்னென்ன பண்ணணும், இதில் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷுமே நல்லா இருந்தது. அதில் அந்த மலை மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்து பின்னாடி எல்லாம் கொடுத்து
ஒரு அதுக்கு வியூ மாதிரி இதுவே பண்ணியிருந்தார். பசிக்காக உணவு உண்றதை விட நம்ம பசி எப்போ தேவையோ அந்த டைம் உணவு உண்ற மாதிரி டைலாக்லாம் கொடுத்து ஒரு ப்ரிவ்யூ மாதிரி ஒரு படம் மாதிரியே கொஞ்சம் காமிச்சிருந்தாரு. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபன்னில் கண்டும் அழகாகவும் கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு வின்னர் வந்து 2 பேர் ஃபஸ்ட் வின்னராக தேர்ந்தெடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா சுஜாதா. இவங்க வந்து துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு இந்த 6 இதையும் வச்சு சூப்பராக அந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன கொடுக்கணும், அதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் என்ன. இனிப்புன்னா எப்படி, இந்த மாதிரி ஸ்வீட்டாக நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய்க்கணும். அதே புளிப்புன்னா எப்படி, இந்த மாதிரி புளிப்பு எல்லாம் அப்பப்போ வரும், அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும் நம்மளையே. அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் டைலாக் கொடுத்து அதுக்கு உண்டான அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்தது. சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து டைட்டில் வின்னர் வந்து என்பி என்ன பண்ணியிருந்தான்னா 27 வகை டிஷ் பண்ணியிருந்தார். நான் பார்த்ததுல மெயின் பெஸ்ஸிங்காக இருந்தது இவரோட டிஷ் தான். சூப்பராகவும் இருந்தது. அவரோட வாழ்க்கையை பற்றி ஒரு புனிதமான இதை சாக்லேட் வடிவில் கொண்டு வந்திருந்தார். அவங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க, அந்த எப்படி பேஸ் பண்ணி வந்தாங்க, அந்த வரும்போது என்னென்ன அவங்க ரியல் ஏஜில் 27 வருஷத்துக்குள்ளே என்னென்ன கடந்தாங்க. கொய்யாக்கு அதிகமாக சாப்பிட்றது இவருக்கு பிடிக்குங்கிறது, ப்ளஸ் வந்து இவர் சின்ன வயசில் என்னென்ன அடம்பிடிச்சி இது பண்ணுவார் அந்த மாதிரி இது, ப்ளஸ் வந்து இங்கே வந்து வெண்டைக்காயினால தான் இவர் வாழ்க்கை இப்படி வெண்டைக்காய் வெட்டி தான் இவர் வாழ்க்கைக்கு முன்னேறி வந்தாருங்கிற மாதிரி சொன்னது. இது எல்லா விஷயமும் ஓவராலாக டோட்டலாக பார்க்கும்போது ஒவ்வொன்றிலையும் அழகாக அவர் 27 வயசில் என்னென்ன பார்த்தாரோ அதை அழகாக அந்த ஃபுட்டுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தார். மறக்காமல் இந்த ஷோவை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா இந்த இதோட வின்னர் வந்து சுஜாதாவும் அண்ட் என்பியும் தான். எனக்கு தனிமனதாக எனக்கு பிடிச்சிருந்தது என்பியோட டிஷ்ஷும் பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லேயர் வச்சு அந்த செட் பண்ணி அந்த லேயருக்கு உண்டான அந்த இது வச்சு அந்த லேயருக்கு உள்ள என்ன நான் ஃபீல் பண்ணேங்கிறத அதை உணர்த்துற மாதிரி அந்த பொருளை வச்சு சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாரு. பார்க்கறதுக்கு ஃபன்னல்கன்னு நல்லாவே இருந்தது. மறக்காமல் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை. நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.